வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. 4ஆம் தேதி ஓட்டு என்ற அன்னைக்கு அண்ணன் ஆஸ்திரேலியாவுக்கு எஸ்கேப் ஆகுறாரு, தெரிச்சு ஓடுறாரு. இதெல்லாம் தாண்டி யாகம் வளர்க்கறதுக்காகவே திருச்செந்தூருக்கு போறாரு. இன்னைக்கு போய் எதிரிகளை சம்ஹாரம் செய்கிற யாகத்தை நடத்த போறாங்க. கூட இருக்கிறவ யாருக்குமே கூறுலன்னு சொன்னா நம்பணும். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி 4ஆம் தேதி நிறைய தற்கொலைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு உளவியல் வல்லுநர்கள் ரொம்ப எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்கள்? தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அலை வீசுது. அப்படி சுனாமி அடிச்சிருச்சு. அந்த சுனாமியால தமிழ்நாடே திக்குமுக்காடி போயிருக்கு. தமிழ்நாடு அரசியல்ல இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்துல 85% வாக்குகளை ஒருபோதும் அடைந்ததில்லை அப்படின்னு பயங்கரமா பேச நம்ம அண்ணன் வேற எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட்ட அன்னைக்கு பயங்கரமா எழுதியிருந்தார் ட்விட்டர்ல. பயங்கர மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு போகுது, 85% விடுதலை இந்தியாவில் தமிழ்நாடு வாங்கியதே இல்லை அப்படின்லாம் அடிச்சு விட்டுருந்தாரு. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? முதல்ல 10 பேர் ஒரு தொகுதியில ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். 10 பேர் ஓட்டு போட்டா 100%. சரிங்களா? அதுல எஸ்ஐஆர் 3 பேரை கழட்டி விட்டுருச்சு. இப்ப 7 பேர் தான். 7 பேரு முழுமையா போட்டா 100%. சரிதானுங்களே? முதல்ல 10 பேர் முழுமையா போட்டா 100%. இருக்கிறதே 7 பேர் தான். 3 பேரை தூக்கியாச்சு. அப்ப 7 பேர் முழுசா போட்டாலும் 100% தான். இப்ப அதான் நிலைமை. 1 கோடி வாக்காளர்களை தூக்கியாச்சு. மிச்சம் இருக்கிறவங்கல இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல 85%. இன்னும் சொல்ல போனா 2021ல 40 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனா 2026ல வெறும் 21 லட்சம் பேர் தான் ஓட்டு போடுறாங்க. அப்ப தெரியுதுங்களா ஓட்டு எண்ணிக்கையில வித்தியாசம்? அப்ப இந்த வாக்கு சதவீதம் உயர்வு என்பது சாதாரணமா உயர்ந்திருக்கிற புதிய வாக்காளர்களுடைய வருகை, வேற ஒண்ணும் புதுசாலாம் கிடையாது. இதுல இன்னொன்னு சொல்லுங்க, முதலமைச்சருடைய தொகுதியிலங்க, முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியில வெறும் 8000 ஓட்டு கூடியிருக்கு பதிவுல. அதுக்கு முன்னாடி இருந்த ஓட்டு அப்படியே இருக்கு. சென்னையில 3 லட்சம் ஓட்டு இல்ல, போடல யாருமே, குறைஞ்சிருக்கு 3 லட்சம் ஓட்டு. ஏன்னா சென்னை காஞ்சிபுரத்துல அதிகமான எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டவர்கள் அதிகம். சென்னை காஞ்சிபுரத்துல இந்த தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பேர்னா கூட சென்னையும் காஞ்சிபுரத்திலே அதிகமா நீக்கப்பட்டார்கள். அதனால இந்த பின்னடைவு இருக்கலாம். வெறும் 8000 பேர் புதிய ஓட்டாளர்கள் அதுல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படித்தான். ஆக விஜய் அலை, விஜய் சுனாமி அதெல்லாம் கிடையவே கிடையாது. இத்தனை ஆண்டுகள் போட்ட ஓட்டை விட இப்ப கம்மி ஓட்டு பதிவாயிருக்கு. 2021 விட 2026ல ஓட்டு கம்மி, சதவீதம் கூட. புரியுதுங்களா? இத வச்சுட்டு நம்ம அண்ணன் கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அண்ணன் நல்ல மனுஷன். அண்ணனுக்கு யதார்த்தம் புரியுது. 4ஆம் தேதி வாக்கு என்றாங்களா? இப்ப ஏப்ரல் 23 எலெக்ஷனு, மே 4ஆம் தேதி வாக்கு என்றாங்க. வாக்கு என்ற அன்னைக்கே டிக்கெட் போட்டிருக்காருங்க அண்ணன். ஆஸ்திரேலியாவுக்கு ஓய்வெடுக்க போறாராம். ஏதோ அண்ணன் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை கலங்கடிச்ச மாதிரியும், அரசியல் களத்தவே காலி பண்ண மாதிரியும், எதிரிகள் நடுங்க வச்சு அண்ணன் மெடிக்கல் லீவ்ல இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அரசியல் கட்சிகள் என்றைக்கு வேலை செய்தோ இல்லையோ, தேர்தலுக்கு வீடு விடா இறங்கி வேலை பார்ப்பாங்க, களத்துல இறங்கி நிப்பாங்க. ஆனா தேர்தல் காலத்துல களத்துல இறங்கி எல்லா கட்சிகளும் அடிச்சு ஆடும் போது எங்க அண்ணன் மெடிக்கல் லீவ்ல இருக்காரு. பல இடங்கள்ல காவல்துறை அனுமதி கொடுத்த பிறகும் அந்த இடங்கள்ல பேசாம நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணிட்டே இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா இங்க நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களுக்கு மண்டல வாரியா கூட வேட்பாளர்கள் நிறுத்தி அறிமுகம் செய்யல. ஏன்னா போன இடத்துல பூரா வேட்பாளர்கள் பெயரை தப்பா சொல்லி அசிங்கப்பட்டாரு அண்ணன் விஜய். இந்த லட்சணத்துலதான் அண்ணன் சொல்றாரு, நாங்கெல்லாம் கடுமையான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க போறோம்னு. தம்பிங்களா, நீங்க தான் சொல்லி தர்றீங்க. ஆனா அண்ணனுக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு அவர் டிக்கெட் போட்டாரு. ரெஸ்ட் எடுக்கல, தெரிச்சு ஓடுறாரு. அசிங்கப்படுத்துவாங்க மாப்ள, நம்ம ரொம்ப ஆடிட்டோம், ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு ஓடி ஒளிகிறாரு. வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு இந்த தேர்தல நம்பிக்கை இருந்தா 4ஆம் தேதி டிக்கெட்டை போட்டிருப்பாரு ஆஸ்திரேலியா போக. அவருக்கு இந்த தேர்தல் நம்பிக்கை இருந்தா, மக்கள் மீது நம்பிக்கை இருந்தா 4ஆம் தேதி டிக்கெட்டை போட்டு நான் வெளியூருக்கு ஓடுறேன் இருப்பாரா? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஜெயிச்சு பெரிய அளவுல வாக்கு சதவீதம் வாங்கி நிறைய சீட்டை வாங்கிட்டேன்னா நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு இருப்பேன், இல்லைன்னா ஆஸ்திரேலியா கிளம்பி போவேன், அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிடுவேன். இதுதான் அண்ணன். ஏதோ புரட்சி பூகம்பம் வந்த மாதிரி புலம்பி தள்ளுனீங்களே மக்கா, இதுதான் அண்ணன். இதுக்கு இடையில நம்ம அண்ணன் திருச்செந்தூர் போறாரு. இன்னைக்கு நேத்துல இருந்தே ஆளுங்க அங்க குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்வாகிகள் ஆல்ரெடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. தனி விமானத்துல போய் இறங்குறாரு, திருச்செந்தூருக்கு போறாரு. தூத்துக்குடியில இறங்கி திருச்செந்தூருக்கு போவாரா இருக்கும், ஏன்னா அதான் பக்கம். அப்ப தூத்துக்குடியில இறங்கி திருச்செந்தூருக்கு கார்ல பயணிக்கிறாரு. ஏற்கனவே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் போயிட்டாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற சுற்றுப்புறத்துல இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் ஆன்மீக பயணம் போறாரு. என்ன கொடுமை சார், எல்லாம் தோத்து போய் ஒண்ணும் இல்லாம காலாவதியான பிறகு ஆன்மீக பயணம் போனா
எங்க அண்ணன் தோல்வி பயத்திலே ஆன்மீக பயணம் போறாரு. ஏங்க நெஞ்சில உரம் இருந்தா எதுக்குங்க ஆன்மீக பயணம்? நீங்க நின்னு ஜெயிச்சு காட்டிட்டுல போகணும். போற இடத்துல சாமி கும்பிட்டு போ. நீங்க எதுக்கு திருச்செந்தூர் போறீங்கன்னு தெரியுமா? அங்க எதிரிகளை வீழ்த்துகிற யாகம் நடத்தினா எதிரிகள் அழிவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. சத்ரு சம்ஹார யாகம். சத்ருனா எதிரி. எதிரியை அழிக்கிற ஒரு யாகத்தை அங்க செய்ய முடியுமா? அங்க அந்த யாகத்தை செஞ்சிட்டோம்னா எதிரிகள் காலி அப்படின்ட்டு அண்ணன் போயிருக்காரு. அந்த யாகத்தை செஞ்சிருப்பாங்க நேரம். அதை அண்ணன் முடிச்சு கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டு வருவார். உங்களுக்கு புரியுதா? என் மயன்தான் ஒரு மீம்ஸை காட்டினாரு. அதில் என்னன்னா, நீ உன் எதிரியை வீழ்த்தணும்னு சாமி கும்பிட்டுட்டு இருப்ப. ஆனால் நீ வீழ்த்த நினைக்கிறவ யார் தெரியுமா? சாமியவே நம்பாதையா. புரியுதுங்களா? சாமியவே நம்பாதவன் அவனுக்காக விழுந்து சாமியை கும்பிட்டு இருக்க. அதுதான் விஜய்க்கு நல்லா பொருந்தது. விழுந்து சாமி கும்பிடுறது இல்லைங்க, சத்ரு சம்ஹார யாகம் செய்யறாராம். இதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான நியூஸ் இன்னைக்கு பேசப்படுதுங்க. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு கவனமா இருக்கணும், நம்ம பிள்ளைங்களை கவனமா வச்சுக்கணும், பெரிய பிரச்சனை வரப்போகுது தமிழ்நாட்டுல அப்படின்னு உளவியல் அறிஞர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை வரப்போகுது? நம்ம அண்ணா விஜய் குழந்தைங்களை கிளப்பி விட்டாரா? 18-20 வயசுல இருக்கிற சின்ன குழந்தைங்களை கிளப்பி விட்டுருக்காரா? இவங்க பூரா அண்ணன் ஜெயிப்பாருன்ற கற்பனையில இருக்கிறாங்களா? அவங்க உலகமே தனி உலகமா இருக்கா? குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை அடிச்சு புடிச்சு சூடத்துல சத்தியம் வாங்கி எல்லா வேலையும் பார்த்து ஓட்டு போட கெஞ்சிச்சுங்களா? சண்டை போட்டுச்சுங்களா? சாப்பிடாம இருந்துச்சுங்களா? போனை உடைச்சிச்சுங்களா? படிக்க மாட்டேன்னு சொல்லிச்சுங்களா? தெருவில் ஓடி போய் ஒளிஞ்சுக்குச்சுங்களா? எல்லாத்தையும் பண்ணி எமோஷனலா குடும்பத்தை அந்த குழந்தைங்க பிளாக்மெயில் பண்ணாங்களா? பண்ணாங்க. இந்த குழந்தைங்க ஒரு கனவுல இருக்கிறாங்க. இப்ப உளவியல் அறிஞர்கள் என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த குழந்தைங்க ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க, ஒரு கனவுலகத்துல இருக்கிறாங்க. விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு விஜய்க்கே தெரியும், ஆனா இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்ப விஜய் வெற்றி தோல்வியை இந்த குழந்தைங்க எப்படி எடுத்துப்பாங்க? தன்னுடைய தோல்வியாக கருதக்கூடும். தன்னுடைய தோல்வியா கருத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க தற்கொலைக்கு முயலாம், அல்லது உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கலாம். வீட்டோட எந்த விதத்திலையும் கோஆபரேட் பண்ணாம அவங்க தனிமையாக போயிடலாம், அல்லது எமோஷனலா முடிவெடுத்து தற்கொலை கூட பண்ணிக்கலாம், டிப்ரெஷன்ல போகலாம், பதற்றத்துல இருக்கலாம், கோவப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு, பயமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறேன், அப்பா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாரு, தூக்கி ஒரு ஃபேனை தூக்கி வெளியே போட்டு ஒரு தலானி தூக்கி வெளியே போட்டு அப்படியும் தூக்கி வெளியே போட்டாங்க. வெளியே போட்டுட்டு அவங்க சிரிச்ச அந்த சிரிப்பு இருக்குல்ல, அது ஒரு சைக்கோ சிரிப்பா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, பயமா இருக்கு. இந்த குடும்பங்கள் சிதைக்கப்படுறது மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைங்களை சைக்கோவா மாத்திட்டு இருக்க ஒரு கூட்டம். இதுல அந்த குடும்பத்தை தவிர வேற யாரும் பாதிக்கப்பட போறது கிடையாது. நம்ம பிள்ளைங்க சைக்கோத்தனமா செய்யற எல்லா வேலைக்கும் நம்ம குடும்பம் தானே பொறுப்பு. நம்ம தானே பொறுப்பேற்கணும். நம்ம குழந்தைகளுடைய வாழ்வோ தாழ்வோ நம்ம தானே பொறுப்பேற்கணும். விஜய் பொறுப்பேற்பாரா? 41 பேர் வீட்டுக்கு போனாரா? இன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு யாகம் நடத்த தெரியுதுல விஜய்க்கு? செத்தவங்க வீட்டுக்கு போனாரா? போமாட்டாரு. ஆனா நம்ம வீட்டு குழந்தைங்க மனவியலா திரிஞ்சு உடஞ்சு காலியா போய் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இதுல 20-25 வயசுல இருக்கிற சின்ன பசங்க தெளிவா சொல்றது ஒரு லேடி எல்லாம், நான்லாம் விஜய் தோத்தார்னா நானும் மருந்தை குடிச்சிட்டு என் பிள்ளைக்கும் மருந்து கொடுப்பேன் அப்படின்றாங்க. அரசு இதை உடனே கையில் எடுக்கணும். இதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை இப்பயே ஆரம்பிக்கணும். முதல்ல விஜய் இதை முதல்ல பேசணும். விஜய் ஒரு வீடியோ போடுங்க, ஒரு அறிக்கை வெளியிடுங்க. ஒரு தேர்தல்னா வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும், போட்டினா அதுதான், நம்ம எது நடந்தாலும் எதிர்கொள்வோம், தீய சக்தியை அழிப்போம் அப்படின்னு போட்டு விடு. எங்க வீட்டு பிள்ளைங்க பூரா நொந்து நூடுல்ஸா போய் சாக போதுங்களே, நீங்க ஜாலியா அடுத்த படத்துக்கு போயிருவீங்க மிஸ்டர் விஜய். இங்க சீரழிய போறது எங்க வீட்டு குடும்பங்கள். அந்த கவலை நமக்கு இருக்கு. தோத்து போனா என்ன பண்றது? இப்பயே டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. தோத்து போனா நம்ம இதெல்லாம் போடணும். அதுக்கு ஒரு பெரிய பட்டியலை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஜெயிச்சா இது, தோத்தா இது அப்படின்ற தெளிவா இருக்கிறாங்க. காமராஜரையே தோக்கடிச்ச ஊரியா, காமராஜரை கொண்டு வந்து விஜய் கூட கொடுத்து விடுவாங்க. காமராஜரையே தோற்கடிச்ச ஊரியா விஜய விட்டுருமா? தளபதி போன்ற தலைவர்களை தமிழக மக்கள் கொண்டாடாம விட்டாங்களே, அடுத்து என்ன பண்ணுவோம்? தளபதி தோற்கவில்லை, நீதி தோற்றது. தீய சக்தி கள்ள ஓட்டால் வெற்றி அடைந்தார்கள், தீய சக்தி பணம் வென்று விட்டது. ஆனா கவலைப்படாதனா, நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்க மனசுல சிஎம் தானா. இப்படி பல டெம்ப்ளேட்ஸை போட்டு நம்மளை கதற விட போறானுங்க. இதெல்லாம் ஒரே விஷயம் தாங்க. அரசியல்ல இன்னைக்கு விதை நட்டு நாளைக்கு தண்ணி ஊத்தி நாளை கழிச்சு பழம் பழிக்கிறது இல்ல. அரசியல் என்பது சமூகத்துக்காக இன்னைக்கு நாம விதைக்கிற விதை ஒரு 100 ஆண்டுகள்ல ஒரு இனத்திற்கான காடாக, பெரும் காடாக வளர்ந்து நிற்கணும். அதுதான் அரசியல். அதை நோக்கிதான் நம்ம வளர்றோம். அண்ணன் நினைக்கிறது அரசியலே இல்ல, தன் பிம்பத்தை கட்டமைத்து தன் ரசிகர்களை பயன்படுத்தி தனக்கான அதிகாரத்தை பெறுவது, தனக்கான வளங்களை பெருக்கிக் கொள்வது. இதுக்கு பேர் அரசியலே இல்லை. நம்ம மிஸ்டர் விஜய் அண்ணா பாவம், தம்பி தங்கைகள் சட்டையை கிழிச்சுக்காம பாதுகாத்துக்குங்க.